ஆண்டவருக்கு மகிமை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி சிந்திக்க போறோம் அப்படின்னா, கடிந்து கொள்ளுகிற ஒரு வேலையை, பாவத்தை உணர்த்துகிற வேலையை, அதாவது தேவனுடைய மக்களுக்கா இருக்கலாம் அல்லது உலக மக்களுக்கா இருக்கலாம், கடிந்து கொள்ளுகிற பாவத்தை சொல்லி அவர்களை உணர்வுள்ளவனாக்குகிற வேலையை ஊழியக்காரன் தான் செய்யணுமா, இல்ல அதை கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படின்னு விட்டுடலாமா? இன்னைக்கு பலர் சொல்றாங்க, நாங்க எதுக்கு தெரியுமா அழைக்கப்பட்டிருக்கோம்? அன்பா பேசுறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் ஆறுதலாக பேசுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். இதுதான் எங்க ஊழியம். அப்புறம் ஜனங்களை ஆராதனைக்குள்ள நடத்துறதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆராதனை ஊழியம் செய்யறோம், அல்லது ஜனங்களை ஜெபத்துக்குள்ள நடத்துவதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். நாங்க அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யறோம். ஆனா நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, இது 3 பாஸ்டரல் எபிசைட்ஸ், அதாவது ஊழியர்களுக்கான கடிதம், ஊழியர்களுக்கான நிருபம். ஊழியர்கள் தங்கள் ஊழியத்தை திருச்சபையிலே அல்லது இறைமக்கள் நடுவே எப்படி ஆற்ற வேண்டும், செய்ய வேண்டும்ங்கிறத எல்லா டிசிப்ளின்ஸும் இதில் எழுதியிருக்காங்க. இதுல 5க்கும் மேற்பட்ட முறை எலன்கோ அப்படிங்கிற மூல மொழியில் இருக்கிற பாவத்தை கடிந்து உணர்த்துதல், கன்விக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை ஊழியத்தோடு தொடர்புடைய 6 இடங்கள்ல 5 இடங்கள்ல வந்திருக்கு. அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார்னு சொல்லி நம்ம யோவான் புஸ்தகத்துல வாசிக்கிறோம்ல, அதே ஊழியத்தை தான் ஊழியர்கள் செய்யணும். நம்ம யோசிச்சு பார்ப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல, மற்றவர்களுக்கும் பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். ஒரு மூப்பனை எல்லாருக்கும் முன்பாக, ஒரு ஊழியக்காரனை நீ பாவம் பண்ணிட்ட, நீ போதிக்கிறது தப்பு அப்படின்னு எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய கட்டளை. அப்ப துருபதேசங்கள்லயே ஒரு உபதேசம் என்னன்னா, பாவம் செஞ்சாங்கன்னா அதை கர்த்தர் பார்த்துக்குவாரு, ஊழியக்காரங்களா கடிஞ்சு கொள்ளாதீங்க அப்படிங்கிறது துருபதேசத்தின் ஒரு பகுதி. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அதே வார்த்தை பரிசுத்தாவியானவர் எப்படி கடிந்து ஒருத்தனுக்கு உணர்த்துகிறாரோ அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல. தீத்துக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனம், ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனின் தகுதி, ஒரு ஊழியக்காரனின் அடையாளம், ஒரு ஊழியக்காரனுடைய வேலை எது தெரியுமா? சத்தியத்திற்கு விரோதமாக யார் பேசினாலும் அதை சுட்டி காண்பித்து கண்டனம் பண்ணி அவர்களுக்கு வசனத்தை நன்றாய், தான் எப்போ வசனத்தை கெட்டியா பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு காட்டணும். வசனம் சொல்லுது, அதுல வல்லவர்களா இருக்கணுமா. தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல, இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது, இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல், அதாவது ஒரு மனுஷன் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்க கூடாது. இன்னைக்கு ஏஞ்சல் டிவி நடத்துற சாது சுந்தர் சிங் நிறைய கதை சொல்லுவாரு, பரலோகம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு. இந்த புனை சுருட்டுகள், கர்த்தர் எங்களோட பேசினாரு, என் ஜனங்களுக்கு போய் சொல்லுனாரு, இந்த மாதிரி நிறைய புனை சுருட்டுகள் இருக்கு இல்லையா? இப்படி கேட்கிற ஜனங்கள் சத்தியத்தை விட்டு விலகி போகாதபடி நாம் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. தீத்து அதே நிருபத்திலே 1வது அதிகாரம் 14வது வசனத்துல, விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். நீ அவர்களை கண்டிப்பா கடிந்து கொள்ளணுமா? விசுவாசத்திலே ஜனங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கணும், திருவசனத்தையும் தேவனையும் சரியாய் பின்பற்றுகளா இருக்கணும், கண்டிப்பா கடிந்து கொள்ளணும். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே, இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காதிருப்பாயாக. யாரும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காத, எல்லாரையும் பேசி புத்தி சொல்லி தேவ வசனத்தை வைத்து கடிந்து கொள். அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம், இன்றைக்கு கடிந்து கொள்ளுகிற ஊழியம், கண்டனம் பண்ணுகிற ஊழியம், அது தேவனுடைய ஊழியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.